ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthi.com சேனல். நம்ம சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியா ஹிந்தியில் உறவு முறைகள், வினைச்சொற்கள் மற்றும் சிறிய சிறிய வாக்கியங்கள், தொடர்களை எப்படி நம்ம கற்றுக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம speakinthi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போவே அந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10க்கும் மேற்பட்ட வினைச்சொற்கள், வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஹிந்தியில் எப்படி கற்றுக்கலான்னு தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணமாக செய்வது, கொடுக்க வைப்பது, போவது, எழுந்திருப்பது, இது போன்ற சிறிய சிறிய வினை சொற்கள், வேர்ப்ஸை நம்ம ஹிந்தியில் எப்படி கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். கொடுப்பது. கொடுப்பது இதற்கு ஆங்கிலத்தில் கிவிங்னு சொல்லுவோம். கிவிங். அப்போ கொடுப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தே ரஹி ஹை. दे रही हैं. கொடுப்பது दे रही हैं. கொடுக்க வைப்பது. கொடுக்க வைப்பது இது ஆங்கிலத்தில் டு கிவ்னு சொல்லுவோம். டு கிவ். கொடுக்க வைப்பதை டு கிவ்னு சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? दे देना. दे देना. கொடுக்க வைப்பது दे देना. दे देना. ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடுப்பது दे रही हैं, கொடுக்க வைப்பது दे देना. அடுத்த வார்த்தை எழுந்திருப்பது. எழுந்திருப்பது இதற்கு ஆங்கிலத்தில் வேக்கிங்னு சொல்லுவோம். வேக்கிங். அப்போ எழுந்திருப்பது இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜாக்தே ஹுவே. ஜாக்தே ஹுவே. எழுந்திருப்பது ஜாக்தே ஹுவே. ஜாகத்தே ஹுவே. அப்போ எழுந்திருக்க வைப்பது. எழுந்திருக்க வைப்பது இது ஆங்கிலத்தில் டு வேக்னு சொல்லுவோம். அப்போ எழுந்திருக்க வைப்பது என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜாகோ. ஜாகோ. எழுந்திருக்க வைப்பது ஜாகோ. ஜாகோ. ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்திருப்பது இதை ஹிந்தியில் ஜாகத்தே ஹுவே என்றும், எழுந்திருக்க வைப்பது இதை ஹிந்தியில் ஜாகோ என்றும் சொல்லுவோம். அடுத்தது உட்காருவது. உட்காருவது இது ஆங்கிலத்தில் சிட்டிங்னு சொல்லுவோம். சிட்டிங். அப்போ உட்காருவது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பேட்னா. பேட்னா. உட்காருவது பேட்னா. உட்கார வைப்பது. உட்கார வைப்பது இதை ஆங்கிலத்தில் டு சிட்டுன்னு சொல்லுவோம். அப்போ உட்கார வைப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? नीचे बैठने के लिए. नीचे बैठने के लिए. உட்கார வைப்பது नीचे बैठने के लिए. உட்கார வைப்பது नीचे बैठने के लिए. ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உட்காருவது बैठना. உட்கார வைப்பது नीचे बैठने के लिए. नीचे बैठने के लिए. அடுத்த வார்த்தை போவது. போவது இது ஆங்கிலத்தில் கோயிங்னு சொல்லுவோம். அப்போ போவது இந்த வார்த்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜா ரஹா ஹை. ஜா ரஹா ஹை. போவது ஜா ரஹா ஹை. போவது ஜா ரஹா ஹை. போக வைப்பது. போக வைப்பது இது ஆங்கிலத்தில் டு கோன்னு சொல்லுவோம். அப்போ போக வைப்பது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜானே தேனா. ஜானே தேனா. போக வைப்பது ஜானே தேனா. ஜானே தேனா. ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போவது ஜா ரஹா ஹை. போக வைப்பது ஜானே தேனா. அடுத்த வார்த்தை சிரிப்பது. சிரிப்பது இதை ஆங்கிலத்தில் லாஃபிங்னு சொல்லுவோம். அப்போ சிரிப்பது இந்த தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஹன்ஸ்னா. ஹன்ஸ்னா. சிரிப்பது ஹன்ஸ்னா. சிரிக்க வைப்பது
சிரிக்க வைப்பது. இதை ஆங்கிலத்தில் டு லாஃப்னு சொல்லுவோம். டு லாஃப். அப்போ சிரிக்க வைப்பது அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஹசானே கேலியே, ஹசானே கேலியே. சிரிக்க வைப்பது ஹசானே கேலியே, ஹசானே கேலியே. ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிரிப்பது ஹன்ஸ்னா, ஹன்ஸ்னா. சிரிக்க வைப்பது ஹசானே கேலியே, ஹசானே கேலியே. கடைசி வார்த்தை செய்வது, செய்வது. இதை ஆங்கிலத்தில் டூயிங்னு சொல்லுவோம். டூயிங். அப்போ செய்வது, செய்வது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கர் ரஹா ஹை, கர் ரஹா ஹை. செய்வது கர் ரஹா ஹை. செய்ய வைப்பது, செய்ய வைப்பது. இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? டு டூன்னு சொல்லுவோம். அப்போ செய்ய வைப்பது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா பனானே கேலியே, பனானே கேலியே. செய்ய வைப்பது பனானே கேலியே, செய்ய வைப்பது பனானே கேலியே. ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்வது கர் ரஹா ஹை, கர் ரஹா ஹை. செய்ய வைப்பது பனானே கேலியே, பனானே கேலியே. அடுத்த வார்த்தை எழுதுவது, எழுதுவது. ரைட்டிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்போ எழுதுவது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? லிக்னா, லிக்னா. எழுதுவது லிக்னா. எழுதுவதுன்ற வார்த்தையை லிக்னான்னு சொல்லுவோம். அப்போ எழுத வைப்பது, எழுத வைப்பது ஆங்கிலத்தில் டு ரைட்டுன்னு சொல்லுவோம். அப்போ எழுத வைப்பது இந்த வார்த்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? லிக்னா. எழுதுவது, எழுத வைப்பது இது இரண்டிற்குமே ஒரே வார்த்தை தான் ஹிந்தியில் பயன்படுத்துவோம். லிக்னா, லிக்னா. எழுதுவது லிக்னா, எழுத வைப்பது லிக்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வார்த்தைகளை ஒரு முறை பார்ப்போம். கொடுப்பது தே ரஹி ஹை, கொடுக்க வைப்பது தே தேனா. எழுந்திருப்பது ஜாக்தே ஹுவே, எழுந்திருக்க வைப்பது ஜாகோ. உட்காருவது பேட்னா, உட்கார வைப்பது நீச்சே பேட்னே கேலியே. போவது ஜா ரஹா ஹை, போக வைப்பது ஜானே தேனா. சிரிப்பது ஹன்ஸ்னா, சிரிக்க வைப்பது ஹசானே கேலியே. செய்வது கர் ரஹா ஹை, செய்ய வைப்பது பனானே கேலியே. எழுதுவது லிக்னா, எழுத வைப்பது லிக்னா. ஸோ வியூவர்ஸ், இந்த 10க்கும் மேற்பட்ட வினைச்சொற்கள் வேர்ப்ஸை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது இந்த எல்லா வேர்ப்ஸையும் நீங்கள் எங்கே எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Subscribe our channel for more updates. See you in next video. Thank you for watching.